அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 பீஸ் நல்ல போன்லெஸ் பீஸாக 3 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக அதுக்குள்ளே நம்ம மசாலா போயிடும். அதனால் நமக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் இந்த சிக்கனே வந்து குக் ஆக போகுது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா டப்பாவில் என்னென்ன கலர் பொடி இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நானும் எனக்கு பிடிச்ச பவுடர்லாம் போட்டேன். உங்களுக்கு நம்ம நார்மலாக போடுவோம்ல சிக்கன் 65 அது மாதிரி போட்டுருங்க. அப்புறம் லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை பாதி அளவு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த லெமன் தான். நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக ஆக்குறதே இந்த லெமனோட வேலை தான். அதனால் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உள்ள வரைக்கும் மசாலா போகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ இல்லை முந்தின நாள் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சா கூட நல்லது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறமா நான் வந்து தோசைக்கல்ல தான் வைக்கேன். இந்த நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் என்கிட்ட இரும்பு தோசைக்கல் தான் இருக்குது, அதுதான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் குழியாக இருக்கும், சிலருக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் அதில் நம்ம பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு கடை அந்த மாதிரி எதுலையாவது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த தோசைக்கல்லில் பட்டரை போட்டுட்டு அதில் எனக்கு 2 பீஸ் பத்துச்சு. அந்த 2 பீஸ்லேயும் ஒரே பாத்திரத்திலே போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா இருத்தி ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ளேருந்து. அது வேக வேக ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம். அதில் நம்ம மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி மிச்சம் வரும். அதனால் அந்த தண்ணி வரும்போது அதுலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து அது வந்து வற்றி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இது 2 பக்கமும் நம்ம புரட்டி விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக நம்ம சிக்கன் தந்தூரிலாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 பக்கமும் நல்லா புரட்டி ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஓவர் குக் ஆகி வந்து சிக்கன் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் தேவையான அளவு நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் சைட்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே மசாலா வச்சு நம்ம சிக்கன் 65 செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுக்கணும். இது வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.